சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஜூன் 14ஆம் தேதி 2025 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 31ஆம் திருநாள். மேஷராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில், வேலை, அந்தஸ்துகள், உத்தியோக வியாபாரத்துல அருமையான ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய நாள். சின்ன சின்ன தடை தாமதங்கள் அபிஷியலா இருக்கும், பெருசா ஒன்றும் பாதிக்காது. அதாவது டென்ஷன் கொடுக்கும், மறைமுகமான எதிரிகள்லாம் இருப்பாங்க. நீங்க இப்ப இங்க வந்து அதை மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போயிருவீங்க, நல்லா இருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அனந்த சேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களிலும் வெற்றி, மன ஒற்றுமை, மிகப்பெரிய ஏற்றம், பக்குவமாக ஒரு விஷயத்தை செயல்படுத்துவது அப்படின்னு மாறி மாறி அமேசிங்கா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் விட்டு கொடுத்து போனா பரவாயில்ல, வேற ஒன்றும் நெகட்டிவா நடக்காது, நல்லா இருப்பீங்க. ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி, மேன்மை மேன்மை மேன்மை. நாளைய தினத்திலிருந்து நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். எந்த நெகட்டிவான விஷயம் நடக்காது, தைரியமா இருக்கலாம். அதாவது ரிஷபத்தை கனெக்ட் பண்ணி சொல்றேன் நான். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், தைரியமா இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துல இருக்கும்னு சொல்லலாம். அஷ்டமத்துல ராகு உட்கார்ந்து இருந்தாலும் 7ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து சந்திரன் முழு பார்வையா உங்களுடைய ராசி கட்டத்தை பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கறது. தாமதமாக இருக்கக்கூடிய எந்த விஷயமே ஈஸியா முடியும், தைரியமா இருக்கணும், மிகப்பெரிய அளவுக்குள்ள வெற்றியை கொடுக்கும், மனோபலத்தை கொடுக்கும். அற்புதமான நாளாக நிகழ்க்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விதமான போலியான விஷயங்களையும் நம்பக்கூடாது. மனசு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணும், இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படி செய்யலாமா. எதுனா இருந்தாலும் இந்த நாள் உணவுல கவனமா இருக்கணும். கூட வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மூலியமான சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் வரக்க சான்ஸ் இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டு கொடுத்து போறோமோ அந்த அளவுக்கு நல்லா. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். மன சந்தோஷம், அதிகப்படியான ஞானம், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஞானம் வந்து அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் அபாரமான முன்னேற்றம், நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவது, குழந்தைகளுடைய சந்தோஷமா இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவா நடக்கும். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன், அதாவது ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். பொறுப்பாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாள். வினோதமான எண்ணங்கள் எது இருந்தாலும் சரி, அது நமக்கு சாதகமா மாறக்கூடிய நாள். சுக்கிரனுடைய பார்வை உங்க ராசிநாதன் லக்னத்தின் நாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நேரடியா உங்க ராசி லக்னத்தின் மேல பார்வை விழுகிறது. லைம் லைட்ல இருப்பீங்க. ஹெல்த் வெல்த் ரெண்டுமே நல்லா இருக்கும், அமேசிங்கா நல்லா இருக்கும். வராகி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் இருக்கும். சந்தோஷமான விஷயங்களை பத்தி பேசுவோம். குசு குசுன்னு கொஞ்சம் ரகசியமும் பேசுவீங்க.
எடுத்த விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன தடைகளோட ஜெயிக்கும். ஆனா பெரிய அளவுக்கு ஏற்றும். மனசு ஒரு வேகம் இருக்கும். எதையுமே கண்டுபிடிக்க முடியக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சே பிரதானம். எந்த விஷயத்த நீங்க சொல்றீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கணும். மனமுருகி நம்ம சுவாமி கிட்ட வேண்டும் பொழுது நடக்காத காரியமே கிடையாதுங்கிற மாதிரி தான் இருக்கும். மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் எடுத்துக்கொள்ளலாம். பக்குவமாக இருந்து ஒரு காரியத்தை முடிப்பீங்க. பணம் காசு நல்லா வரும். பொருளாதாரம் ஏற்றம் கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தி ஜெயிப்பீங்க. மெயினா இன்றைய நாள் ஒரு வேகம் இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் அதிர்ஷ்டம் யாருக்குன்னா மூத்த பெண்களுக்கு அதிர்ஷ்டம். பல பக்குவமான விஷயங்கள் நமக்கு சார்ந்து நடக்கும். மிகப்பெரிய மேன்மையை அழிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. உங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசியில கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள், இடமாற்றம், தொழில் மாற்றம், மாற்று சிந்தனைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். புதிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும். சுப செலவுகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபம் லாபம் லாபம், வெற்றி வெற்றி வெற்றி. டெக்னிக்கல் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு. ஒரு விஷயத்த நீங்க எடுத்து பட்டை போறீங்க, ஜெயிக்க போறீங்க. பெரிய ஒரு பொறுப்பு வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.